Okay, good morning Keshav. So today we are going to see about the lesson 4. Ishwar is just. என்ன லெசனு? ஈஸ்வர் இஸ் ஜஸ்ட் அப்படின்னு ஒரு வேல்யூ எஜுகேஷன் லெசனு. இதில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் லேர்னிங் அவுட்கம் ஒன்று, அண்டர்ஸ்டாண்ட் தட் ஈஸ்வர் ட்ரீட்ஸ் எவ்ரி ஒன் ஈக்குவலி. ஈஸ்வரன்றது யார்? லார்ட் ஈஸ்வர். ஈஸ்வர் யார்? சிவன் தான் சொல்லுவோம், ஈஸ்வரன் சொல்லுவோம் இல்லையா, அவர். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபைங் எமோஷன்ஸ். டவுட்னா என்ன, ஃபியர்னா என்ன, ஷேம்னா என்ன. டவுட்னா நீ கேள்வி கேட்குறோம் இல்லையா, ஒரு கொஷினை டவுட்டாக எக்ஸ்ட்ராவாக கேட்குறது பேர் டவுட்டு. ஃபியர்னா பயம், ஷேம்னா என்ன, வெக்கம், என்ன எமோஷன் கேட்குறோம். அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட் தட் தீஸ் எமோஷன்ஸ் அரைஸ் டியூ டு ராங் தாட்ஸ் ஆர் செக்ஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த எமோஷன்லாம் எங்கே வருது? நம்மளுடைய எண்ணங்கள் தப்பாக இருக்கும்போது வருது. ராங் தாட்ஸுங்கிறது தான் இதெல்லாம் வரும். புரிஞ்சுச்சா? சரி, இப்போ நம்ம போயிட்டு கிளாசரி பார்ப்போம். கிளாசரியில் மீனிங்ஸு. பயாஸ்டுனா என்ன? அன்ஃபேர். இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு 3 சைல்டு இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு சைல்டு ஒரு மாதிரி பண்ணேன், ஒரு சைல்டு ஒரு மாதிரி பண்ணேன்னா நான் அன்ஃபேராக பண்ணுறேன். ஃபேர்னா எல்லாரையும் ஒரே மாதிரி பண்ணுறோம். அன்ஃபேர்னா ஒருத்தவங்களை ஒரு மாதிரி இன்னொருத்தவங்களை ஒரு மாதிரி பண்ணால் அது அன்ஃபேர். புரியுதா உனக்கு? அப்போது பயாஸ்டுன்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன? பயாஸ்ட். அடுத்தது அப்ராப்ரியேட்லினா சூட்டபிளி. இப்போ சர்க்கிள் இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா சர்க்கிள் தூக்கி சர்க்கிள் மேலே வைனா அப்ராப்ரியேட்டாக வைக்கிறேன்னு அர்த்தம். அப்போது அது அந்த கரெக்டான இடத்துல கரெக்டான பொசிஷன் வைக்கிறேன், அதான் அப்ராப்ரியேட்லி. ஓகேவா? அடுத்தது சக்சஷன் அப்படின்னா என்ன? சீரீஸ்ன்னு அர்த்தம். சக்சஷன்னா சீரீஸ். சக்ஸஸார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ப்ரெடிசஸார் சக்ஸஸ்னா பின்னாடி வருது, அது மாதிரி வருதான் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர் அப்படின்னா என்னென்னா அந்த இதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்னு அர்த்தம். அப்போ பர்டிகுலர் குவாலிட்டி இருந்தால் அது டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃப்ராகுக்கு அந்த வெப்டு ஃபீட் இருக்குது, அதான் அதோட மற்றதுலேருந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. அதே மாதிரி ஜுடிஷியல் என்ன? லீகல்னு அர்த்தம். ஜுடிஷியல்னா யார்? லீகல். இந்த கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதான் ஜுடிஷியல் சிஸ்டம். இம்பார்ஷியாலிட்டினா யார்? ஃபேர்னஸ். இம்பார்ஷியாலிட்டினா என்ன? பார்ஷியலாக இல்லாமல் இருக்கேன். பார்ஷியலாக இல்லாமல் இருக்குன்னா என்ன? சரியாக இருக்குன்னு அர்த்தம், ஃபேராக இருக்குன்னு அர்த்தம். எம்போடிஸ்னா என்ன? ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க பேர் எம்போடிஸ்ன்னு பேர். இப்போ கிளாஸ்லேருந்து நான் 2 பசங்களை வர சொல்லுங்க அப்படின்னா 2 பசங்களில் ஒரு பையன் வராங்கன்னா அவன்லாம் எம்போடிஸ். புரியுதா? அடுத்தது கோர் அப்படின்னா பேசிக், அடிப்படையாக இருக்கிற விஷயங்கள் தான் கோர்ன்னு சொல்லுவோம். அடுத்தது எவிடன்ஸ்னா என்ன? ப்ரூஃப். அடுத்தது இன்டென்ட் என்ன? பர்பஸ். நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம்னா அது எதுக்கு பண்ணுறோம், அது இன்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்கணும். புரிஞ்சிச்சா? இந்த மீனிங் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், கிளியராக இருக்கணும். சரியா? ஓகே. இப்போ அடுத்தது ஈஸ்வர்ஸ் ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம். இப்போ கடவுள் இருக்காரு, கடவுள் எப்படி நியாயம் கொடுக்குறாரு. ஜஸ்டிஸ்னா என்ன? நியாயம். ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம் எப்படி அவர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்போமா? அது பார்த்தா ஃபஸ்ட்டு ஈஸ்வர் இஸ் ஆல்வேஸ் ஜஸ்ட். அவர் கரெக்டாக தான் இருப்பார். அவர் எப்பயாவது பார்ஷியலாவோ இல்லை பயஸாவோ இருப்பாரா? ஒரே மாதிரி தான் இருப்பார். அவர் ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருப்பாரா? நோ, he is not biased. அவர் he is always not partial, not biased, and he does not favor one over the other. ஒருத்தனுக்கு கொடுக்கக்கூடாது இன்னொருத்தனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொடுப்பாரு அவர் அப்படிலாம் கொடுக்க மாட்டார், எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைப்பாரு. அப்போ we are all his children. நம்மளாம் யாரு? நம்மளாம் ஈஸ்வரோட குழந்தைங்க. he treats all of us equally. அவர் ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி எல்லாரையும் ஈக்குவலாக தான் பண்ணுறாரு. if he commit a mistake, நம்ம ஒரு தப்பு பண்ணுறோன்னு வச்சுக்கோ, he will appropriately punish us as well. அவர் என்ன பண்ணுவார்? நமக்கு தண்டனை கொடுப்பாரு. அவர் தண்டனை கொடுப்பாரு. அப்புறம் he does not differentiate based on அவர் ஜாதி, மதம், பொண்ணு, நேஷனாலிட்டி, ரிலீஜியன் இதெல்லாம் பார்த்து அதாவது செய்வார். அவர் எல்லாருக்கும் பிளட் படைக்கிறாருன்னா எல்லாருக்கும் என்ன கொடுப்பாரு? ரெட் கலரில் தான் கொடுப்பாரு. கரெக்டா? எல்லாருக்கும் 2 கண்ணு கொடுக்கணும்னா எல்லாருக்கும் 2 கண்ணு கொடுப்பாரு. இல்லை இந்த பையன் எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டு, இவனுக்கு மட்டும் 2-3 கண்ணு கொடுக்கலாம்னா கொடுப்பாரு? இல்லை, நீர் வரேன். அப்போ அவர் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் கொடுப்பாரு. புரிஞ்சுச்சா? அவர் எல்லாருக்குமே இது மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க மாட்டார். அப்போ ஈஸ்வர் யாரு? ஈஸ்வர் will not differentiate. ஈஸ்வர் is not biased. ஈஸ்வர் is not partial. நம்ம எல்லாம் அவரோட குழந்தைங்க. he will treat all of us equally. அப்படின்றதான் ஈஸ்வரை பற்றி சொல்கிறாங்க. சரி, உங்கள் கொஸ்டின் என்ன?
வெரி குட். அவங்க வந்து ஏலியன், அவங்க வந்து ஈஸ்வர் கிட்ட வரல. அது வந்து ஒரு ஸ்டோரி. அதனால நீ வந்து ப்ளூ, ரெட்டு, எல்லோ, மஞ்சள் எல்லா கலரும் வேணால் பண்ணிக்கலாம். சரியா? சரி. ஹோப் ஐ ஆன்சர் யுவர் கொஸ்டின். வில் மூவ் ஃபார்வர்ட். இப்போ கொஸ்டின் தென் அரைசஸ். அப்போ என்னன்னா, இப்போ ஈஸ்வர் வந்து அன்பானவரா, இஸ் ஹி கைண்ட் பர்சன் அப்படின்னு கேட்குறோம். ஏன் அப்படின்னு கேட்டால், ஹி நாட் ஃபர்கிவ் ஹிஸ் சில்ட்ரனா. அவர் தான் நம்ம எல்லாரையும் படைச்சாரு. அப்போ அவர் எல்லா குழந்தைங்களும் தப்பு பண்ண மன்னிச்சு விட்டுருலாம்ல, அவர் ஏன் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கலாம் இல்லையா? அப்போ அவர் ஏன் நம்மளை ஃபர்கிவ் பண்ண மாட்டாரு அப்படின்னா, ஈஸ்வர் வந்து உண்மையிலே டெஃபினெட்லி கைண்ட் தான். ஹி ஹஸ் given us this wonderful life. இந்த வாழ்க்கை ரொம்ப நல்ல வாழ்க்கை அவர் கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, he also warns us before we commit any wrong act in 3 different ways. அவர் என்ன சொல்றாரு, நீ தப்பு செஞ்சா உனக்கு அதுக்கு ஆனால் எஃபெக்டை நீ ஃபீல் பண்ணணும் 3 வழியில. அதாவது நீ தப்பு செய்யாத வரைக்கும் அவர் ரொம்ப நல்லவர். அதாவது he also warns us before we commit any wrong act. அப்ப இந்த வார்னிங் எல்லாம் பார்த்தா நீ அடுத்த டைம் அதை பண்ண மாட்டேன். அதுக்காக ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. அந்த 3 வார்னிங் என்னன்னு கேட்டா 3 ஃபீலிங்கா கொடுக்குறாரு. 1 டவுட், அவர் ஒன்னு சந்தேகப்பட வைப்பாரு, டவுட் பண்ண வைப்பாரு. 2வது ஃபியர், பயம் கொடுப்பாரு. 3வது ஷேம், மற்றவங்க முன்னாடி நம்மள அசிங்கமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுப்பாரு. என்னென்ன ஃபீலிங் அவர் கொடுப்பாரு? டவுட். நீ சொல்லுவது ஏதோ ஒன்று கேட்டா என் மேல நம்பிக்கை, உங்க அம்மா சொல்லல ஒன்று நான் நம்பவே மாட்டேன்டா கேசவன் சொல்லல. இந்த டவுட் எது கொடுத்தாரு? அங்க வார்னிங் கொடுத்துருக்கிறாரு, உனக்கு இல்ல. புரிஞ்சுச்சா? அதுதான் அந்த டவுட். ஃபியர் என்னது? பயமா இருக்கு, பயமா இருக்கு, நைட்டு போனா பயமா இருக்குது அப்படின்னா நீ ஏன் பயப்படணும்? நைட்டு வெளியில கடவுள் படைச்ச வேர்ல்டு எல்லாருக்கும் ஒண்ணுதான், யாரும் நம்ம ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நம்மனா நான் ஏன் வெளியில போக கூடாது? அப்போ அந்த ஃபியர் போயிடும். ஷேம், மற்றவங்க முன்னாடி ஸ்டேஜ்ல ஏறி நின்னா பேச பயமா இருக்கு, அது பயமா இருக்கு, எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் ஷேம். அதுவும் நமக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் 3மே நமக்கு தேவையில்லை. எல்லாமே நம்மளுது, எல்லாம் நம்ம எல்லாம் ஈஸ்வரோட பிள்ளைங்க. ஈஸ்வர் வந்து எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? அப்ப these are the warning signals for us to rethink before we commit any evil act. இதெல்லாம் எதுக்கு? நமக்கு எந்த ஒரு தப்பு பண்ணாலும் யோசிச்சு தப்பு பண்ணக்கூடாதுன்றதுக்காக கொடுக்குற வார்னிங் சிக்னல் தான் இந்த 3. புரிஞ்சுச்சா? சரி. இப்போ அடுத்தது ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ வந்து இது எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்துக்கலாம். யூ see a pencil box fallen from your school campus. When you see it, you may be for a moment feel I should pick it up and keep it in my pocket. However, immediately there is a feeling of, உனக்கு ஒரு 3 ஃபீலிங் கிடைக்கும். நீ என்னன்னா இப்போ ரோட்ல நடந்து போற உன் ஸ்கூல் கேம்பஸ்குள்ள, அப்போ ஒரு பென்சில் பாக்ஸ் கீழே கிடக்கு, ரொம்ப அழகா இருக்கு, உனக்கு பிடிச்சதா இருக்குன்னு வச்சுப்போம், கேப்டன் அமெரிக்கா போட்டிருக்குன்னு வச்சுப்போம். உனக்கு ஒரு செகண்ட் வந்து அதை எடுக்கணும்னு தோணும், ஆனா அது ஒன்று கிடையாது. ஆனா அந்த டைம்ல உனக்கு 3 ஃபீலிங் கிடைக்கும். என்ன ஃபீலிங்னா, am I doing the right thing அப்படின்னு ஒரு கேள்வி நீ ஒன்று கேட்டுப்பாரு. யாரோடைய பொருளோ அவன் தேடுவான்ல, அதை நாம எடுத்துக்கிறது கரெக்டா தப்பா? தப்பு. அப்ப am I doing the right thing ன்னு கேட்டா it is wrong. அப்ப the next question that arises, what will happen if someone see me doing so? He will complain about me to the teacher and I will be punished. And அப்போ அது ஒரு பயம் வரும், ஐயோ நம்ம யாருக்கும் தெரியாம எடுத்துட்டானா, யாராவது பார்த்துட்டாங்கன்னா அதை போய் மிஸ்கிட்ட போட்டு கொடுத்துருவாங்களே அப்படின்னு ஒரு ஃபியர் வரும். கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டவுட் வந்துச்சு, அடுத்தது ஃபியர் வந்துச்சு, 3வது என்னன்னா ஷேம். Will my parents, friends and teachers think about me if they find out that I have stolen the pencil box? அவங்க என்ன நினைப்பாங்க, இது எங்கேந்திரா கொண்டு வந்த, ஏன்டா எடுத்துட்டு வந்த, அடுத்தவங்க பொருள் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 3 விஷயங்கள் நமக்கு என்னென்ன வருது? Doubt, am I doing the right thing? Fear, whether someone will see and tell to someone and get punished. Shame என்னன்னு கேட்டா they'll ask me, complain about me, whether think about me if they find out where I have taken the box from. புரிஞ்சுதா? அப்போ ஒரு 3 கொஸ்டின் வருது. இதுதான் ஈஸ்வரோட ஜுடிஷியல் சிஸ்டம். அப்போ some children will listen to this warning signal and do the right thing. They will take the pencil box directly to the teacher. However, a few children may choose to ignore the signal from the Almighty and keep the box with themselves. They may assume that none would have seen them, forgetting that Ishwar would be watching us all the time. அப்போ ஒரு சில குழந்தைங்க என்ன நினைக்கும், இதை யாரும் நம்ம பண்றது யாருமே பார்க்கல, அந்த டீச்சரை எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு சில டீச்சர் என்ன பண்ணுவாங்க, அதை டீச்சர் கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. ஆனா இந்த எடுத்துட்டு போற குழந்தைங்க they choose to ignore the signal from the Almighty. God கிட்ட இருந்து வர சிக்னல் அவங்க இக்னோர் பண்ணிடுறாங்க and keep the box themselves. அப்படி இருக்கும்போது they assume that none would have seen them, யாருமே அவங்கள பார்க்கல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க, forgetting that Ishwar would be watching us all the time. ஆனா கடவுள் உண்மையிலேயே மேல
மேலிருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? If we look at the justice delivery system, சரி இது கடவுளோட கோர்ட்டு, கடவுள் கொடுக்குற தீர்ப்பு இதுன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம இந்தியாவில் மாதிரி கண்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா we are run by law. அப்போ இந்தியாவில் வந்து கோர்ட்டு கேஸ்லாம் வச்சிருக்கு, ஜட்ஜெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த ஜஸ்டிஸ் சிஸ்டம் என்னன்னா நம்ம கிட்ட பை ஹியூமன் கோர்ட் சின்ஸ் ஏன்ஷியன்ட் டைம் என்ன அப்படின்னு கேட்டா 3 விஷயம் என்ன பார்க்கலாம். நம்ம கோர்ட்ல வந்து ஒரு லேடி ஒன்று இருக்கும், அதை கண்ணை கட்டி விட்டுருவாங்க, முன்னாடி ஒரு பெரிய தராஸ்கல் இருக்கும், பார்த்துருக்கியா? ஸ்கேல் இருக்கும், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த லேடி அது என்ன அப்படின்னு பார்த்தா சின்ஸ் ஏன்ஷியன்ட் டைம் we see this lady with 3 distinctive features. அந்த லேடிக்கு 3 விஷயம் இருக்கும். ஒன்று பிளைண்ட் ஃபோல்டு, கண்ணு மூடி இருக்கும். ரெண்டாவது ஒரு செட் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்கும். மூணாவது இந்த கையில் கத்தி இருக்கும். மூணாவது ஒரு ஸ்வாட் இருக்கும். அப்போ என்னன்னா this represents the moral force of the judicial system and signifies the following. இந்த மூணுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று பிளைண்ட் ஃபோல்ட் represent impartiality. நம்ம யாரையும் பார்ஷியல் பண்ணக்கூடாது, நம்மளுடைய நியாய தர்மம் எல்லாத்துக்கும் சேமா இருக்கணும். ஓகேவா? இம்பார்ஷியாலிட்டி. ரெண்டாவது ஆல் ஆர் ஈக்குவல் இன் தி ஐஸ் ஆஃப் லா. சட்டத்தின் முன் அனைவரும் சமம், எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு சொன்னோம். இந்த ஸ்கேல் என்ன பண்ணுதுன்னா ரெப்ரசன்ட் த மெஷரிங் ஆஃப் ஸ்ட்ரெங்த் ஆஃப் த கேஸ் சப்போர்ட் அண்ட் ஆப்போசிஷன் ஆன் தேர் மெரிட். இப்போ ஒரு கேஸ் வருது அப்படின்னா இந்த கேஸ்க்கு ஒரு பக்கம் சப்போர்ட் ஒரு பக்கம் ஆப்போசிட் இருக்கு. எந்த பக்கம் வெயிட் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் அந்த 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 பிளைண்ட் லேடி வந்து ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து அவங்களுக்கு ஃபேவர் பண்ணி கொடுக்கும். அப்போ அந்த கேஸ் சப்போர்ட் எவிடன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எவிடன்ஸை கரெக்டாக கொடுத்துட்டா நியாயம் ஜெயிக்கும், எவிடன்ஸை கொடுக்கலன்னா அநியாயம் ஜெயிக்கும். புரியுதா? அப்போ அந்த பேலன்ஸ் பண்ணும். புரிஞ்சிச்சு இல்லையா? சீசா மாதிரி இருக்கும் அது. சரி, அடுத்தது ஸ்கேல் ரெப்ரசன்ட் மெஷரிங் தி ஸ்ட்ரெங்த் ஆஃப் கேஸ் சப்போர்ட் அண்ட் ஆப்போசிஷன் ஆன் தி மெரிட். ஸ்வாட் என்னன்னு கேட்டா அந்த காலத்துல அத்தாரிட்டி இன் ஏன்ஷியன்ட் டைம்ல கன்வே தி ஐடியா தட் ஜஸ்டிஸ் கேன் பி ஸ்விஃப்ட் அண்ட் ஃபைனல். அந்த காலத்துல கத்தி வச்சிருந்தா ஃபாஸ்டாகவும் முடிவு ஃபைனலாகவும் இருக்கும்னு அர்த்தம். அப்போ அந்த ஸ்வாட் சேஸ் ஸ்விஃப்ட், ஸ்விஃப்ட்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபைனல்னா அந்த கேஸ் அதோட முடிஞ்சிடும் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா? ஸோ இந்த பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணுற ரெடிக்கு இந்த 3 மீனிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஆல்சோ ரிமெம்பர் அவர் கோர்ட்ஸ் டு நாட் ஜஸ்ட் ஃபர்கிவ் ஒன் பர்சன் இஸ் ப்ரூவன் கில்ட்டி. வேற ஒரு தப்பு பண்ணா உடனே அவனுக்கு வந்து என்ன ஜஸ்ட் ஃபர்கிவ், அவனை மன்னிச்சு விட்டுறாது. ஓகேவா? the core principle of justice என்னன்னு கேட்டா indeed followed by ஈஸ்வர். இந்த ஜஸ்டிஸ் இந்த நியாயம் வந்து கடவுளும் ஃபாலோ பண்றாரு. என்ன அப்படின்னா it is incorrect to assume that our sins will get washed away if we bathe in any holy river or visit any specific religious temple. அதாவது ஒருத்தன் போய் ஒரு தப்பு செஞ்சிட்டான், தப்பு செஞ்சிட்டு உடனே போய் கோயில் போயிட்டு வந்துட்டான், இல்லை போய் ஆற்றுல போய் கங்கா யமுனா காவேரி எல்லாம் உள்ள போய் குளிச்சு எழுந்துட்டானா அவன் செஞ்ச பாவம்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னா அப்படிலாம் மன்னிக்க மாட்டாங்க. அப்படின்லாம் நம்ம லாவும் மன்னிக்காது, ஈஸ்வர் சிஸ்டமும் மன்னிக்காது. புரியுதா? தப்பு செஞ்சா கண்டிப்பா தண்டனை உண்டு. அப்ப தப்பு செய்யாம இருந்தா கடவுள் நம்மள நிறைய விஷ் பண்ணுவாரு. ஓகே, சரி. Now we can confess to someone and cleanse ourselves of the act that we have committed. இப்போ சப்போஸ் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை விட வயசுல பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் கன்ஃபெஸ் பண்ணலாம், ஒத்துக்கலாம், நான் பண்ணது தப்பு, என்ன மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா yes, if we strongly feel for our wrong act and do something related penance, அதாவது தபஸ்யா, it will help us make our resolve stronger towards not committing that particular wrong act in the future. அதாவது இப்போ சப்போஸ் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ நான் இருக்கேன் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு அப்பா இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன்ப்பா, சாரிப்பா அப்படின்ற மாதிரி நினச்சேன்னா அதை நம்ம போய் சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த தபஸ்யா ஒரு இன்னொரு டைம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு சில தைரியமான ஒரு இது சொல்லிட்டேன்னா it will help us make our ரிசால்வ் ஸ்ட்ராங். இப்போ நம்ம முன்னை விட இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கேன், எனக்கு அது ஹெல்ப் பண்ணும். சரியா? அண்ட் அடுத்த டைம் நான் தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும் டுவர்ட்ஸ் நாட் கமிட்டிங் த ராங் ஆக்ட் இன் த ஃபியூச்சர். அந்த தபஸ்யா பண்ணுறதுனால என்ன ஆகுது, நான் அடுத்த டைம் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குது. However, one cannot escape the result of what has been already done. நீ ஏற்கனவே பண்ண தப்புக்கு நம்ம தப்பிக்க முடியாது. even though we confess பண்ணி தபஸ்யா பண்ணாலும் என்னாச்சு, ஏற்கனவே பண்ண தப்புக்கான தண்டனை இருக்க தான் செய்யும், அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா?
Indeed, one very special aspect about Ishwar justice na, he knows everything. இதுல என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா சட்டத்துல எவிடன்ஸ் ப்ரூஃப் இருந்தாதான் ஒத்துப்பாங்க. ஆனா கடவுள்கிட்ட தேவையில்லை, ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு போய் நீ ப்ரூஃப் காட்டணுமா? தேவையில்லை, அவருக்கு எல்லாம் தெரியும். இஸ் பிரசன்ட் எவ்ரிவேர் இன் எவ்ரி மைனூட் பார்ட்டிகல். எந்த ஒரு குட்டி விஷயத்துலையும் அவர் இருக்காரு. இஸ் தேர்ஃபார் கம்ப்ளீட்லி அவேர் ஆஃப் நாட் ஓன்லி வாட் வி ஹவ் பிசிக்கலி டன் பட் ஆல்சோ வாட் வி திங்க். நாம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன எண்ணிக்கிறோன்றதும் அவருக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணணுன்றது தெரியும், என்ன திங்க் பண்ணணும் கூட அவருக்கு தெரியும். அதனால அவர்கிட்ட இருந்து நம்ம நோ எஸ்கேப், அவர்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. He does not need any evidence. அவருக்கு எவிடன்ஸ் வேணுமா, ப்ரூஃப் வேணுமா? மிஸ் வேணும் அடிச்சுட்டா மிஸ், நீங்க வேணா அவனை கேட்டு பாருங்க மிஸ் அப்படின்னு ஒரு ப்ரூஃப் கேட்பி, அதெல்லாம் தேவையா? எதுவுமே தேவை கிடையாது. புரியுதா? So he does not need any evidence unlike what we think in the court managed by human being. ஆனா court managed by the human being என்ன வேணும்? கண்டிப்பா எவிடன்ஸ் வேணும், கண்டிப்பா எவிடன்ஸ் வேணும், ப்ரூஃப் வேணும். சரியா? அப்போ when a soldier kills an enemy he is rewarded by the nation. Why is it so அப்படினு கேட்டா, இங்க சும்மா அவன் போய் பண்ணல, அவன் எதிரி அட்டாக் பண்ணா இவன் பதிலுக்கு போய் பண்றான். சோ அதனால இது வந்து ராங் ஆக்ட் கிடையாது. புரியுதா? அடுத்தது என்ன சொன்னா, though the act of killing is generally considered wrong, Ishwar will reward rather than punish the soldier as he did so to protect not only himself but also to the other citizen of the country. அப்போ கடவுள் என்ன பண்ணுவாரு, அந்த சோல்ஜர் போய் ஒருத்தனை வெட்டினதுக்காக அவனுக்கும் அந்த ஆர்மிக்காரனுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. ஆனா அவன் எதுக்கு பண்ணான்? நல்லதுக்காக பண்ணான். அவன் நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக அவன் பண்ணியிருக்கான். அதனால அந்த தண்டனை மாதிரி இருக்காது, ஆனா கொடுப்பாரு. ஓகேவா? So அதுன்னு சொல்லிட்டு it is also interesting to note that Ishwar delivered justice based on the intent behind our action. நம்ம ஒரு செய்கை செய்யறோம்னா அதுக்கு பின்னாடி என்ன நினைச்சு செய்யறோம்ன்றத அவர் பார்த்துட்டு இருப்பாரு. ஈஸ்வர் வந்து பார்த்துட்டு இருப்பாரு. Thus Ishwar is just. We should have complete faith in Ishwar. அதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம கடவுளை முழுமையா நம்பணும். என்ன பண்ணணும்? ஈஸ்வரை முழுமையா நம்பணும். He will sooner or later ensure நம்ம எல்லாருக்கும் நியாயம் கிடைக்க ஹெல்ப் பண்ணுவாரு. Justice for all. என்னது? ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். இப்போ வந்து நம்ம இங்க போய் வரேன் கொஸ்டின் டைம். ரைட் a note on the justice system followed by Ishwar according to your understanding of the lesson அப்படின்னு கேக்குறாருங்க. அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா, one special aspect of Ishwar justice is that he knows everything, is present everywhere in every particle, and it is incorrect to assume that our sins will get washed away if we bathe in an holy river or visit any specific religious place. We can confess to someone and cleanse ourselves. Tapastry, our penance will help us to make ourselves stronger towards not committing act in the future. However, one cannot escape from the result of what has already been committed. Ishwar did not need any evidence unlike what we have given in the court managed by human being. அதாவது இவ்வளோ விஷயத்தை நம்ம எழுதலாம். நம்ம இந்த லெசன்ல இருக்கிற எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணி இங்கே எழுதலாம். சரியா? அடுத்தது வந்து நிறைய இன்ஸ்பினன்சிவ் ஆகும், இது நீ தான் சொல்லணும், நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ அடுத்தது let us do the exercise போகலாம். Let us do the exercise. First, the statue of the lady present in the courtroom is blindfolded, which represent in a blindness or impartiality. Impartiality. Very good. When a soldier kills an enemy soldier, he is dashed by the nation because the motive of the act is dash. He is rewarded or punished? Rewarded. A motive என்ன? Undesirable or desirable? Desirable. Actually desirable கிடையாது, motive வந்து undesirable. Undesirable. Okay, அடுத்தது a good child dash to the warning sign provided by the Ishwar. Will listen or will not listen? Will listen. Okay. Fill in the blanks. Ishwar is dash, does not differentiate anyone based on dash, dash, dash and all. Ishwar is always just. Ishwar is always just. அப்புறம் he does not differentiate anyone based on caste, gender, nationality or religion. ஓகேவா? அடுத்தது he does not differentiate anyone based on that. Before committing any bad act, he warns us by arising a feeling of dash dash dash. மூணு ஃபீலிங் கொடுப்பாரு. என்னன்னது? Fear, shame, doubt. Fear, shame, doubt. Very good. Ishwar delivers justice based on dash our actions. Based on நம்மளோட intent behind our action. Based on our intent behind our action. அப்புறம் Ishwar is completely aware of what we dash and dash and dash. What we have done and physically
வாட் யூ ஹவ் டன் ஃபிசிக்கலி அண்ட் Think. வாட் வி திங்க், நம்ம என்ன திங்க் பண்ணுறோன்றதும் அவருக்கு தெரியும். சரியா? அடுத்தது டேஷ் இஸ் த வே டு ஸ்ட்ரெங்தன் அவர் ரிசால்வ் டு ஆல்வேஸ் பி இன் த ரைட் பாத். ட்ரூத் இஸ் த வே டு ஸ்ட்ரெங்தன், ட்ரூத் இஸ் த வே டு ஸ்ட்ரெங்தன் அவர் ரிசால்வ் அண்ட் ஆல்வேஸ் பி இன் த ரைட் பாத். எது வேணும்? உண்மை ஜெயிக்கும். ட்ரூத் ட்ரம்ப்ஸ் அப்படின்னு வாங்க, ட்ரூத் மட்டும் தான் ஜெயிக்கும். சரியா? சரி, அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அவர் சின்ஸ் வில் கெட் வாஷ்ட் அவே வி பாத் இன் ஹோலி ரிவர். ஓகே. ஸ்கேல் ரெப்ரசன்ட் மெஷரிங் த ஸ்ட்ரெங்த் ஆஃப் கேஸ்ட் சப்போர்ட் அண்ட் ஆப்போசிஷன். ஸ்கேல் வந்து இம்பார்ஷியாலிட்டி கிடையாது. இம்பார்ஷியாலிட்டி டூ ஹவர்ஸ் இல்லை, அவங்க கொடுக்குற அந்த எவிடன்ஸும் சப்போர்ட்டும் ஆப்போசிஷனும் இல்லையா? நாட் சப்போர்ட் அண்ட் the scale represents measuring the strength of support and opposition. But இது வந்து ட்ரூ, புரியுதா? The scale represents measuring the strength of caste support and opposition is true. Ishwar is not always watching our action. Ishwar is kind as he wants us before we do anything wrong. True. புரிஞ்சுச்சா? சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா let us have fun. இதை ரீஅரேஞ்ச் பண்ணணும். இது நீ தான் பண்ணணும். we should completely believe have fail. இதெல்லாம் நீ தான் பண்ணணும். கொஞ்சம் பார்த்து பண்ணுறீங்களா? விளையாட்டு கிடையாது, அது வந்து ஜம்பிள் பண்ணியிருக்காங்க, நீ தான் கரெக்டாக எழுதணும். அடுத்தது ஆக்டிவிட்டி 1 on a piece of paper list out the act that you good, evil, blah blah. If you think done something someone, say sorry and read God of lessons. இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆக்டிவிட்டி. கம்ப்ளீட் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்ஜஸ்டிஸ் ஃப்ரம் யுவர் ரோல், எக்ஸாம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ் ஃப்ரம் யுவர் வேர்ல்ட். ஓகேவா? ஓகே, சரி. ஸோ இந்த சாப்டர் இதோட முடியுது. we will see the next chapter. சரியா? Okay, we have one more lesson to go. We will try to complete.